அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆவணி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை, மிக சிறப்பான ஆடி 23ஆம் தேதி பிறக்கக்கூடிய தசமி திதியில் இன்று நாம் ஒரு விசேஷமான விஷயத்தை சொல்ல போகிறோம். சனிக்கிழமை அப்படின்னாவே சனி பகவானுக்கு அத்தனை விசேஷம் உண்டு ஒரு நவகிரகத்தில். ஏன்னா ஆயுள்காரகர், அவர் தான் தொழில்காரகர், அவர் தான் ஜீவனக்காரகன். அப்பேற்பட்ட ஈசன் அருளும் பட்டமும் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார்? இந்த தசமி தீதியில் கேட்டுக்கோங்க. மீனத்தில் பயணிச்சிட்ருக்கக்கூடிய அமைப்பு, காலசக்கரத்திற்கு 12ஆம் பாவகம், விரயஸ்தானம் அப்படிங்கிறது அயன சயன போகத்தை கொடுக்கக்கூடிய பாவகம். லக்கணத்துக்கு 12, காலசக்கரங்கிற மேஷத்துக்கு 12, மீனம். அப்போ உங்கள் நட்சத்திரம், உங்களுடைய லக்கணம் இதற்கெல்லாம் 12 இருக்கான்னு பாருங்கள். ராசிக்காக இருந்தாலும் 12ஆம் பாவத்தை எடுத்துக்கணும், லக்கணத்துக்காக இருந்தாலும் 12ஆம் பாவத்தை எடுத்துக்கணும். அப்படி விரயங்கிற இடம் எதை உணர்த்துதோ, அந்த பாவகத்தோடைய அதிபதி எங்கே போய் அமர்ந்து எந்த பாவக தொடர்பில் வருதோ, இணைவில் வருதோ, அதெல்லாம் நமக்கு பாதிப்பை கொடுக்கும். என்ன பாதிப்புங்கன்னா, நம்மளுடைய பொன் பொருள், நம்மளுடைய எனர்ஜியே சொல்கிறேன், நம்மளுடைய உழைப்புக்கான கிரகமே சனி பகவான் தான். அது கூட நமக்கு என்னாகும்? விரயமாகும். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஸோ அந்த சனி பகவான் என்னன்னா எத்தனை ஏன் வலிமை பெறார் அப்படின்னா, ஆயுளையே கொடுக்கக்கூடியவர், ஒரு உடம்பு தொந்தரவுனா சரி பண்ணக்கூடியவர், ஆரோக்கியத்தை யார் நிர்ணயிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வலிமை உண்டு. அந்த வலிமையை தசாபுத்தியோடைய அந்த அமைப்பில் கொண்டு செயல்பாட்டை கொடுப்பாங்க. அதனால தான் காலசக்கரத்துக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா மகரம், கும்பம், இந்த 2 இடத்துக்கும் சனி பகவானை கொடுத்துருக்கான். 10, 11 தொழில், அடுத்தது அதற்கான லாபம், ஆசையை கொடுக்கறது. அப்போ தொழிலுங்கிற விஷயம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அதற்கான காசு பணத்தை, அந்த விஷயத்தை நமக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய பாவகம் 11, அதான் கும்பம். அப்போ 10, 11 நமக்கு நல்லா இருக்கணும். என்ன தொழில் வந்தாலும் சரி, அந்த தொழிலுக்கான வருமானம் இருக்கும். எவ்வளவோ பேர் பார்க்குறோம் ஜாதகம். அப்போ ஒரு ஆட்டோக்காரு நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க வரார், பையனை என்ன இப்போ காலேஜ் போடலாம், எந்த இதில் சேர்த்துனா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, எனக்கு சீக்கிரமாக சம்பாதிக்கணும், ஐடியில் போட்டுட்டுங்களா மேடம், EEE போடட்டுமா கேட்குறார். அப்போ சாதாரண ஆட்டோக்கார் 5ஆவது 6ஆவது படித்தவர் 4-5 ஆட்டோ வச்சு ஓட்டுறேங்கிறார். உன் வருமானத்தை விட உன் பையன் சம்பாரிச்சிருவாரான்னு கேட்டதுக்கு சிரித்தார். ஏன்னா அவரோட வலிமையான விஷயம் அங்கே சனி பகவான் நல்லா இருக்கார். இந்த செவ்வாய்ங்கிற ஆதிக்கம் நல்லா இருந்துச்சு. அப்போ அவர் வெளியே வரார், 4 பேருக்கு தெரியுது, நிறைய கஸ்டமர் பிடிச்சி வச்சுருக்கார். உடனே ஒரு சப்ஜெக்ட் கதையே சொல்கிறாப்புல. அப்படி இன்றைக்கி எந்த தொழில் செய்கிறாங்கன்னு கிடையாது, என்ன வருமானம் வருது, தொழிலுக்கான அந்த உத்தியோகத்துக்கான வருமானத்தை தரக்கூடிய ஒரு உரிமை எங்கே இருக்குது? கர்ம வினையை போக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான். நாளை சந்திப்போம். சிவாய நம.